ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை வந்து சொல்லி நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு மோட்டிவான மாரல் ஸ்டோரி. ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்காரு, அளவுக்கு அதிகமான ட்ரேட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பணம் கொடுக்கவனிங்களும் கொடுக்கல, பெரிய டிராபேக்கை சந்திக்காரு. என்னடா செய்யன்னு சொல்லிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டே இருக்காரு. டெய்லி ஒரு பூங்கால வந்து உட்காந்து அப்படியே வந்து ஸ்கையை பார்த்துக்கிட்டே வந்து அவர் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து அவர் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து ஒரு நபர் வந்து உட்கார்ந்தாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பிசினஸ்ல வந்து ரொம்ப டிராபேக் ஆகி போச்சு. அப்போ அவர் சொல்றாரு, ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சா வந்து ரொம்ப பிசினஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் புக்கை எடுத்து வந்து அவர் ஒரு செக்கை கொடுக்காரு. இவருக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. என்னடா அப்படின்னா பிளாங்க் செக் எடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்காரு. ஒரு மிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவரு மிலன் கையெழுத்து போட்டு கொடுக்காரு. உடனே இவருக்கு மிலன் ஒன்று, அப்ப நம்ம ஏரியாவில் உள்ள ஒரு பெரிய பணக்காரர் பேர் தானே மிலன், அவராத்தான் இருப்பாரோ, நம்ம முன்ன பின்ன பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோசனை பண்ணிக்கிட்டே சரி ரைட்டு வாங்கிக்கிடுதாரு. நீங்க பரவாயில்ல, இல்லை எத்தனை கோடினாலும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிசினஸ்ல வந்து அச்சீவ் ஆகி பெரிய அளவில் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிருந்தாரு. இவர் அந்த செக்கை போய் வீட்டில் வச்சு பார்க்காரு. அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு போறாரு. இந்த செக் வந்து அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய கோடி நம்ம கையில இருக்கலாம்னு சொல்லிட்டு போன் எடுக்காரு. யார் யாரெல்லாம் ரூபா தரணுமோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மோட்டிவா வந்து ரூபா கேட்காரு. கண்டிப்பான முறையில் எனக்கு ரூபா தரணுங்காரு. வேலை பார்க்காத ஃபுல்லா சஸ்பெண்ட் பண்ணுதாரு. நல்ல வந்து உள்ள வேலை பார்க்குறவங்க புதுசா ஆட்களை எடுத்து பெரிய லெவலில் கம்பெனியை பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து டெவலப் ஆக்கிருந்தாரு. ஆனா அந்த செக் அது அப்படிதான் இருக்கு. உடனே வந்து நமக்கு அளவுக்கு அதிகமா பணம் சேர்ந்துட்டு இனி வந்து இந்த செக்கை வந்து அவரு நிறைய பேருக்கு நன்கொடையாவது ஏதாவது கொடுப்பாரு, நமக்கு அந்த ரூபா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்ப அதே பூங்கால 2 நாள் போய் பார்க்காரு. அவர் இல்ல. இன்னொரு நாள் போய் பார்க்காரு. இன்னொரு நபருக்கு அவரு செக் கொடுத்துட்டு இருக்காரு. ஆகா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சு பார்த்து பேசிட்டே வந்து எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை கொண்டு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவரு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தோன்னே ஒரு திடீர்னு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது. அதுல இருந்து ஒரு 4-5 பேர் இறங்குறாங்க. அப்போ அவரு என்னடா அப்படின்னா அவரை போய் கையை பிடிச்சி இருக்கிறாங்க. இவர் சத்தம் போடுறாரு. அவரு சாரை வந்து கையை பிடிச்சி வந்து தள்ளாதீங்க தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவங்க நர்ஸு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர், தன்னை வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா வந்து ஒரு கோல் மாதிரி செட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இவரு மிலன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அவர்லாம் கிடையாது, தன்னை வந்து ஒரு வந்து அந்த மிலன்கிற ஒரு கோடீஸ்வரனா வந்து கிரியேட் பண்ணி தான் செக் புக்கை வச்சுக்கிட்டு இவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, அதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு போறாங்க. இவருக்கு ஒரு அப்படி கம்முன்னு அப்செட் ஆயிருந்தாரு. இதுல வந்து இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விதமான பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம அந்த செக் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குங்கிறது கூட தெரியாது, கோடிக்கணக்கில் இருக்குங்கிற ஒரே கான்செப்ட் எடுத்து தன்னை வந்து ஒரு பெரிய பில்டப் பண்ணி அப்படி வந்து தன்னோட பிசினஸ வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டார்ல. அப்படி இருக்கும் போது அதுதான் இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி. நம்மளும் அப்படிதாங்க, எந்த பிசினஸ்லயுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு போய் இடி மாதிரி உட்கார்ந்துடாதீங்க. எத்தனை நாளுமே பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. நம்ம வந்து வெளிக்கொண்டு இதுதான் செய்ய போறோம், நம்ம இதுதான் வந்து கரெக்டா இருக்கும், இதுதான் வந்து முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ்ல ஒரு பெரிய அச்சீவ் கோல் அடிச்சு பெரிய பிசினஸ் மேன் ஆகுங்க. நன்றி. நான் விஜயசேகரன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.